பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. I can do all this through him who gives me strength. பிலிப்பியர் அதிகாரம் 4 வசனம் 13. இன்று நாம் தூய ஆவியானவரின் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். தூய ஆவியானவர் நம்முடைய கடவுள். அவரிடத்தில் நாம் உரிமையோடு ஜெபிப்போம். நமக்கு தேவையான ஆற்றலையும் அருளையும் அவரிடத்தில் கேட்போம். பாவத்திலிருந்து விடுதலை கேட்போம். பாவத்தை வெறுத்து அதை திரும்பச் செய்யாமல் இருக்க சக்தியை கேட்போம். எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்படைப்போம். நமக்கு நன்மையானதை அவர் தருவார். அவருடைய துணை கொண்டு நாம் எதையும் செய்ய நம்முடைய வாழ்வில் முடியும். அவரால் நாம் சாதிக்க முடியாததை சாதிக்க முடியும். தூய இதயம் கொண்ட சிறந்த மனிதர்களாக நம்மை வாழ செய்பவர் அவரே. நம்மிடத்தில் உள்ள அனைத்து பலவீனங்களையும் தேவைகளையும் நோய்களையும் அவரிடத்தில் ஒப்படைத்து நம்மை நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழும் நல்ல கிறிஸ்துவர்களாக வாழ அவரிடத்தில் வரம் கேட்டு ஜெபிப்போம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். தூய ஆவியே துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். தூய ஆவியே துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். மனதின் தீமைகளை மன்னிக்க வருவீர். மனதின் கீறல்களை மாற்றிட வருவீர். மனதின் தீமைகளை மன்னிக்க வருவீர். மனதின் கீறல்களை மாற்றிட வருவீர். தூய ஆவியே துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். மனதின் பாரங்களை போக்கிட வருவீர். மனதின் காயங்களை ஆற்றிட வருவீர். மனதின் பாரங்களை போக்கிட வருவீர். மனதின் காயங்களை ஆற்றிட வருவீர். தூய ஆவியே துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர்.